வணக்கம் ஸ்ரீ Bonsai Zone. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஃபாலியேஷனை பத்தி பார்க்க போறோம். டிஃபாலியேஷன்னா என்ன, அது எப்பப்போ பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்றதும் உங்களுக்கு புரியும். டிஃபாலியேஷனா என்ன? டிஃபாலியேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன்சாயில் இருக்க எல்லா லீஃபையும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுறது தான் டிஃபாலியேஷன். இது இயற்கையாக நடக்காமல் நம்மளா இந்த மரத்தை ஃபோர்ஸ் பண்ணி செய்கிறது தான் டிஃபாலியேஷன். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம், எப்பப்போ பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு டிஃபாலியேஷனுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டை தான் நம்ம வந்து டிஃபாலியேஷன் பண்ணணும். ஷார்ப்பான சிசர் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி சிசர்ஸு இந்த எட்ஜஸ் வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சிசர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது டிஃபாலியேஷனுக்கு. இந்த லீஃப் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு டிஃபாலியேஷனில் வந்து 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் டிஃபாலியேஷன், ரெண்டாவது வந்து கம்ப்ளீட் டிஃபாலியேஷன். பார்ஷியல் டிஃபாலியேஷன் அப்படிங்கிறது இந்த பிரான்ச்சஸ் இருக்குது. இந்த பிரான்ச்சஸில் அங்கங்கே பண்ணுறது தான் பார்ஷியல் டிஃபாலியேஷனு. இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணாமல் அங்கங்கே கட் பண்ணி விடுறது தான் பார்ஷியல் டிஃபாலியேஷனு. இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பயம் இருக்கும் பிளான்ட்டில் எதுவும் டெட் ஆயிருமா, இது மாதிரி பண்ணுறதுனால வளராமல் போயிருமா அப்படிங்கிற ஒரு திங்கிங் இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இது ஒரு மெத்தடு. கம்ப்ளீட் டிஃபாலியேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபுல்லாக எல்லா லீஃபையும் டிஃபாலியேட் பண்ணிடுறது, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுறது, இந்த மாதிரி எம்டியாக வச்சுக்கிறது தான் கம்ப்ளீட் டிஃபாலியேஷனை. இந்த கம்ப்ளீட்டாக டிஃபாலியேட் பண்ணிடுற எல்லா லீஃபையும் ஒட்டுமொத்தமாக வந்து கட் பண்ணிடுறது தான் கம்ப்ளீட் டிஃபாலியேஷனு. நீங்கள் எடுத்துருக்க போன்சை வந்து ஹெல்த்தியான பிளான்ட் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த இந்த லீஃப் இருந்த இடத்துல குட்டி குட்டி நோடாக எல்லா பக்கம் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படியான பிளான்ட்டை நம்ம செலக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ ஃபைக்கஸ் பெஞ்சமினா அந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி லீஃப் பண்ணக்கூடாது. இதில் 2 டைப் இருக்குது. இன்னொரு டைப் வந்து இப்படி ஹாஃப் லீஃபாக மட்டும் கட் பண்ணுறது, இந்த மாதிரி டிஃபாலியேட் பண்ணுறது. உங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு, நம்ம பிளான்ட் வளராமல் போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி டிஃபாலியேட் பண்ணலாம். இதெல்லாம் எந்தெந்த பிளான்ட்டில் பண்ணலாம் அப்படின்னா, ஃபைக்கஸ் பெஞ்சமினா ஃபேமிலியில் அந்த மாதிரி பிளான்ட்லாம் பண்ணலாம். டிஃபாலியேஷன் பண்ணுறது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, பிரான்ச் வந்து நிறைய நெட்வொர்க் வரும், ராமிஃபிகேஷன் வந்து உருவாகும். ஒரு பிரான்ச்சில் வந்து இப்போ வந்து இந்த பிரான்ச் இருக்குது அப்படின்னா இதில் கொஞ்சம் பிரான்ச்சஸ் தான் இருக்கும். இந்த பிரான்ச்சஸ் இப்படி கட் பண்ணி விடுறதுனால, இந்த லீஃப் இப்படி கட் பண்ணி விடுறதுனால மல்டிபிள் ஆகும். இந்த பிரான்ச்சஸ் வந்து மல்டிபிள் ஆகும். ஸோ இப்போ நம்ம போன்சை பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப இன்னும் அடர்த்தியாக இருக்கும். ஒரு 4 பிரான்ச்சஸோடு இருக்கிற ஒரு போன்சை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃபாலியேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய மல்டிபிள் ஷூட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். ராமிஃபிகேஷன் உருவாகிறதுனால நிறைய பிரான்ச்சஸ் வந்து நல்லா அடர்த்தியாக வளரும். ஸோ அந்த ஒரு ப்ராசஸ்க்காக பண்ணுறது. இன்னொன்று வந்து ஃபுல்லாக டிஃபாலியேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம பிரான்ச்சஸ்லாம் எங்கெங்கே இருக்குது, இந்த மரத்தில் வந்து பிரான்ச்சஸ்லாம் எப்படி இருக்குது, அன்வான்ட் பிரான்ச்சஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். நேச்சுரலாக நம்ம வந்து பார்க்கலாம். ரிமூவ் பண்ணால் ஃபுல்லாக நம்மளோட மரத்தோட இலை இல்லாமல் அழகை பார்க்கலாம். நம்ம அதுக்காகவும் பண்ணலாம். இயர்லி வந்து நம்ம வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து டிஃபாலியேட் பண்ணலாம், ஃபுல்லாக டிஃபாலியேட் பண்ணலாம். நம்ம இப்போ அரச மரத்தில் பண்ணுறதுனால கம்ப்ளீட் டிஃபாலியேஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பிளான்ட் வந்து கம்ப்ளீட் டிஃபாலியேஷனுக்கு வந்து ரொம்ப தாங்கும். ஷார்ப்பான சிசர் யூஸ் பண்ணால் டக்குன்னு ஸ்பீடாக கட் பண்ணி நம்ம முடிச்சிடலாம். நம்ம வயர் பண்ணும்போதும் நம்ம டிஃபாலியேட் பண்ணி வயர் பண்ணிக்கலாம்.
ஏன் அப்படின்னா அப்போ தான் நமக்கு வந்து பிரான்ச்சஸ்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து நல்ல வியூவாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ஜூன் மந்த்து தான் வந்து பெஸ்ட் மந்த் ஃபார் டீஃபாலியேஷனு. அதை நம்ம வந்து பார்த்துக்கணும். எப்படிப்பட்ட பிளான்ட்டாக இருந்தாலும் இந்த ஜூன் மந்தில் வந்து டீஃபாலியேட் பண்ணலாம். நம்ம வந்து இப்போ 2 டைப் சொல்லியிருப்போம். உங்களுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பிளான்ட் வளராமல் போயிடும் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சுன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக டீஃபாலியேட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி பார்ஷியல் டீஃபாலியேஷன் பண்ணிக்கலாம். அங்கங்கே லீஃப் கட் பண்ணி விட்டோம், அங்கேருந்து ஆக்டிவேட் ஆகிடும். இந்த பிளான்ட்டெல்லாம் வந்து இந்த லீஃபெல்லாம் வந்து லைவ்லே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு பயம் இருக்காது. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த லீஃப்க்கு இடையிலிருந்து தான் புது புது நோடெல்லாம் வரும், புதுசாக பிரான்ச்சஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த இலை இப்படி கட் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்ச நாளில் காய ஆரம்பிச்சிடும். ஒரு 3-4 டேஸில் காய்ஞ்சது விழுந்ததுக்கப்புறம் இங்கேருந்து புதுசாக ஷூட் உருவாகும், புது பிரான்ச்சஸ்லாம் வரும். நம்ம கம்ப்ளீட் டீஃபாலியேஷன் பண்ணும்போது இந்த பட்டையும் நம்ம வந்து ப்ரூன் பண்ணிடுவோம். ப்ரூன் பண்ணும்போது மல்டிபிளாக நிறைய இடத்துல வளர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக வந்து நிறைய பிரான்ச்சஸ் வளரணும் அப்படின்னா ப்ரூன் பண்ணணும். இங்கே ப்ரூன் பண்ணால் தான் இது ஃபுல்லாக மல்டிபிள் பிரான்ச்சஸும் வரும். ஸோ அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த ட்ரீயவே வந்து ஃபுல்லாக டீஃபாலியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 5 to 1 வீக்குள்ளே வந்து புது ஷூட்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். வந்து ஃபுல்லாக இந்த பிளான்ட்டில் வந்து மெச்சூர்ட் ஆகாமல் மறுபடியும் வந்து டீஃபாலியேட் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து அடிக்கடி 3 இயர்ஸில் 3 டைம்னா ஒட்டுக்க பண்ணிடக்கூடாது. இந்த லீஃப்லாம் வந்து நல்ல மெச்சூர்ட் ஆகணும். நல்லா பெருசாக வளர்ந்து ரொம்ப நாள் மெச்சூர்ட் ஆகி அட்லீஸ்ட் ஒரு 2 months அப்படி அந்த மாதிரி மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த டீஃபாலியேஷன் பண்ணணும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி பிளான்ட் வந்து எப்போவுமே நம்ம டீஃபாலியேட் பண்ணுற பிளான்ட் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். ஹெல்த்தியாக இருக்கும்போது தான் பண்ணணும். சம்மர் மந்தில் தான் பண்ணணும். அதான் பெஸ்ட்டு. நம்ம வந்து ஆனால் இயர்ஸ்க்கு வந்து 3 times பண்ணிக்கலாம். நம்ம வயரிங் பண்ணுவோம், அந்த டைம்லலாம் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு ஒரு டவுட் வரும், என்னென்னா ப்ரூன் பண்ணும்போது அடுத்த வர லீஃபெல்லாம் வந்து ஷார்ட்டாக வருமா? இப்போ இந்த லீஃப் வந்து பெருசாக இருக்குது, ரொம்ப பெரிய லீஃபாக இருக்குது. இந்த மாதிரி லீஃப் பெருசாக இருக்குது, இது சின்னதாக இருக்குது, இந்த மாதிரி வருமா? லீஃப் ரிடக்ஷன் நடக்குமா அப்படின்னு கேட்பீங்க. லீஃபோட சைஸ் வந்து சின்னதாகுமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். கண்டிப்பாக வந்து சில பிளான்ட்டுகளில் ஆகும். இந்த பிரேம்னா மாதிரியான வெரைட்டிஸில் வந்து நீங்கள் கட் பண்ணும்போதோ அந்த லீஃபோட சைஸஸ் வந்து சின்னதாக இருக்க வாய்ப்பு இருக்கும். சில ஃபைக்கஸ் கிரீன் ஐலானு அதெல்லாம் வந்து டீஃபாலியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அடுத்த வளரக்கூடிய புது லீஃப் வந்து லீஃபோட சைஸ் சின்னதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒரே ஒரு பாட் வச்சுருக்கோம் அப்படின்னா போன்சை பாட்டில் அளவான மண் தான் இருக்கும். அந்த மண்ணில் என்ன சோர்ஸ் அதை எடுத்து வளர வைக்க முடியுமோ அந்தளவுக்கு தான் அந்த லீஃபோட சைஸ் பெருசாகும். அது ஒன்று இருக்குது, அந்த பிரச்சனை ஒன்று இருக்குது. ஸோ அதனால் ரெடியூஸ் ஆகலாம். இதே இந்த மரத்தை மறுபடியும் ட்ரைனேஜ் ஒரு வழியாக இருந்து இந்த ரூட் வந்து கிரவுண்டில் போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த லீஃப் எல்லாம் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிகமான மென்யூர் அதை எடுத்துக்கும். கிரவுண்ட்லேருந்து அந்த ரூட் வழியாக வந்து இந்த ட்ரீ தேவையான எல்லா சத்தையும் எடுத்துக்கிறதுனால மறுபடியும் லீஃப் பெருசாக தான் செய்யும். ஸோ இதை வந்து நம்ம எதிர்பார்க்க வேணாம், லீஃப் சின்னதாகுமா பெருசாகுமா அப்படின்னு. நமக்கு முக்கியம் ரேமிஃபிகேஷனு. ரேமிஃபிகேஷன் வந்து நெட்வொர்க் ஆஃப் த பிரான்ச்சஸ். இது எல்லாமே இந்த மாதிரி இப்போ நம்ம கட் பண்ணி விட்ருக்கோம், ப்ரூன் பண்ணிடுவோம். ப்ரூன் பண்ணோடனே இதெல்லாம் அந்த குட்டி இந்த ஸ்டெம்லாம் காஞ்சதுக்கப்புறம் புது பிரான்ச்சஸ் நிறைய வர ஆரம்பிக்கும், நிறைய லீஃப் வர ஆரம்பிக்கும். இது இன்னும் அடர்த்தியாக ஆரம்பிக்கும். அப்போ லீஃபோட சைஸும் கொஞ்சம் சின்னதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது நம்ம இந்த பாட்டில் வச்சதுனால அந்த மாதிரி நடக்கும். வந்து போன்சாய் பாட்டில் மாற்றினதுக்கப்புறம் ஃபுல்லாக இது வந்து போன்சாயாக இருக்கும்போது நம்ம வந்து லீஃப் ரிடக்ஷன் வந்து நம்ம வந்து கவனித்து பார்க்கலாம். அப்போ வந்து நம்ம வந்து அந்த பிளான்ட்டை வளர விடாமல் அந்த ட்ரீயை வளர விடாமல் நம்ம வந்து அப்பப்போ ப்ரூன் பண்ணிக்கிட்டோ
இந்த மாதிரி லீஃபெல்லாம் டீஃபாலியேட் பண்ணி விடும்போது அதிகமான ராமிஃபிகேஷனை க்ரியேட் ஆகும். ஸோ அப்போ வந்து லீஃபெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சின்னதாகவே இருக்கும். அந்த டைமில் வந்து போன்சாய் பாட்டில் இருக்கிற டைமை கம்ப்ளீட் போன்சாய் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்படி வைக்கிறப்ப உங்களுக்கு வந்து லீஃப் ரிடக்ஷன் நடக்கும் கண்டிப்பாக. இப்போ வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. இது வந்து ஒரு மெட்டீரியல், நம்ம வந்து இதுக்கு அதிகப்படியான ஃபீடிங்ஸ் கொடுப்போம். இது நல்லா வளர்றதுக்கான நிறைய ஊட்டச்சத்துக்களை நம்ம அது கொடுப்போம். அப்புறம் ஹெல்த்தியாக வளர்ந்தால் தான் அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் நல்ல லீஃப் எல்லாம் ஹெல்த்தியாக இருந்தால் தான் ட்ரங்க் பெருசாகும், பிரான்ச்சஸில் நல்லா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப சின்னதாகவே தான் இருக்கும், அந்த பிளான்ட் வளராது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது டீஃபோலியேஷனில். ஒரு இயருக்கு வந்து மினிமம் வந்து 3 to 4 டைம்ஸ் வந்து டீஃபோலியேட் பண்ணலாம். அடுத்தடுத்த டீஃபோலியேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன எப்படி இருக்கும்னா, இதோட லீஃப் வந்து நல்லா மெச்சூர்டாக இருக்கணும், ரொம்ப நாமத்தில் வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா ஹெல்த்தியாக வளரும் அந்த பிளான்ட்டு. ஃபஸ்ட்டு பிளான்ட் ஹெல்த்தியாக இருக்கணும். உங்கள் போன்சாய்களை பொறுத்து தான் டீஃபோலியேஷன் பண்ணணும், பார்ஷல் டீஃபோலியேஷன் அண்ட் கம்ப்ளீட் டீஃபோலியேஷனு. அதை மறந்துடக்கூடாது. நம்ம வச்சுருக்க வெரைட்டிஸை பொறுத்து தான் எந்தெந்த மெத்தடில் டீஃபோலியேட் பண்ணலாம் அப்படிங்கிற இதுவும் வரும். ஸோ நீங்கள் அது எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். மறந்துடக்கூடாது, லீஃப் வந்து மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த டீஃபோலியேஷன் பண்ணணும். நம்ம சொல்கிறோம் அப்படின்ட்டு பூரா டீஃபோலியேட்டே பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. இப்போ அதை வளர விட்டால் தான் நல்லாயிருக்கும். நம்ம வந்து இப்போ ப்ரூன் பண்ணியிருக்கோம். ப்ரூன் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து இந்த பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த அளவுக்கு வந்து க்ரீனிஷாக இருக்குது. இந்த மாதிரி ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கும். இதுக்கு கீழே எங்கே ப்ரௌன் கலராக இருக்கோ அந்த இடத்துல தான் ப்ரூன் பண்ணணும் அந்த பிரான்ச்சஸை. ஏன்னா அது அப்போ தான் அது மெச்சூர்டு பிரான்ச்சு. இது வந்து அவ்வளோக்கா மெச்சூர்டாக இருக்காது. ஸோ இப்போ இது ஃபுல்லாக இங்கேருந்து க்ரீனாக இருக்குது. இப்போ நம்ம இங்கேருந்து ப்ரூன் பண்ணி விடுறோம். அப்போ தான் வந்து நிறையா மல்டிபிள் ஷூட்ஸும் வரும். ஸோ இது மாதிரி தான் ப்ரூன் பண்ணணும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டீஃபோலியேட் பண்ணியாச்சு. இனி இது புதுசாக பிரான்ச்சஸ் வளரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக வளரும். லீஃப் ரிடக்ஷன் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை இனி நான் வந்து கிரவுண்டில் வைக்க போகிறதில்ல. கிரவுண்ட்லனா இந்த பாட்டோட கிரவுண்டில் வைக்க போகிறதில்ல. அப்படி வைக்கும்போது என்ன ஆகும்னா, ரூட்டு கீழே போகிறனால உங்களுக்கு நல்லா இன்னும் க்ரோத் கிடைக்கும் போன்சாயில். அப்புறம் நம்ம ரூட்டை ப்ரூன் பண்ணி விட்டோன்னா மறுபடியும் இதே இதில் இருக்கும், இதே பொசிஷனில் இருக்குது, காஞ்செல்லாம் போகாது. அப்படி பண்ணும்போது என்னென்னா ரூட்டு கீழே போகிறனால வந்து ட்ரங்க் சைஸ்லாம் பெருசாகும், நல்லா வளரும், கொஞ்சம் ஹெல்த்தியாக வளரும். என்னதான் நம்ம ஃபீடிங் பண்ணுறத விட அது வந்து இடத்துக்குள்ளே அந்த ரூட்டு போனால் தான் நல்லா வரும், ப்ரொடியூஸ் பண்ணும் அதிகமான லீஃபை. ஸோ இது இப்படியே விட்டுறோம். இனி அடுத்த வளர போகிற புது லீஃப்லாம் வந்து ஷார்ட்டாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய ராமிஃபிகேஷன் உருவாகும், இன்னும் நிறைய மல்டிபிள் பிரான்ச்சஸ் வரும். ஸோ இதை கரெக்டாக நீங்கள் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நிறைய சொல்கிறதுக்கு மறந்துருந்தாலும் நான் ஆன்சர் பண்ணிடுறேன். நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் போன்சாய் இப்போ நிறைய இருக்குது. ஸோ செலக்ட் பண்ணி எதில் டீஃபாலியேட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த லீஃப் பார்த்தீங்கன்னா திக்காக நல்லா வேக்ஸியாக இந்த மாதிரி இருக்கிற ட்ரீ எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் டீஃபாலியேஷன் பண்ணலாம். கம்ப்ளீட் டீஃபாலியேஷனுங்கிறது என்னென்னா ஃபுல்லாக டீஃபாலியேட் பண்ணுறது, ஒரு இலை விடாமல் டீஃபாலியேட் பண்ணி ப்ரூன் பண்ணுறது, அந்த பட்டுகளை ப்ரூன் பண்ணி விடுறது, அந்த மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரினா இப்போது ஃபைக்கஸ் க்ரீன் ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து லீஃப் வந்து திக்காக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்கான லீஃபாக இருக்கும், நல்லா மடக்கா உடையிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். அதெல்லாம் வந்து ஃபுல்லாக டீஃபாலியேட் பண்ணலாம். 100% வந்து மல்டிபிள் ஆகும், டெட்டாக இருக்கான சான்சஸ் இருக்காது. நிறையா வந்து புது பிரான்ச்சஸ் அண்ட் நெட்வொர்க் ரொம்ப அதிகமாகும், ராமிஃபிகேஷன் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரியான வெரைட்டிஸ்லாம் நல்லா பண்ணலாம். ஃபைக்கஸ், க்ரீன் இல்லைன்னு இந்த மாதிரியான வெரைட்டிஸ் எல்லாம் பண்ணலாம். பேனியனுக்கும் அது மாதிரி பண்ணலாம். பேனியனுக்குலாம் ஃபுல்லாக டீஃபாலியேட் பண்ணி ப்ரூன் பண்ணால் தான் நிறையா உங்களுக்கு மல்டிபிள் ஷூட்ஸ்லாம் வரும். நிறைய பேர் வந்து பேனியன்லாம் வந்து வளரவே மாட்டேங்குது, ஒரே ஒரு வால் தான் இருக்குது, ஒரே ஒரு பிரான்ச்சஸ் தான் இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு மல்டிபிள் ஷூட்ஸ்லாம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் ப்ரூன் பண்ணி விட்டால் நல்லா வளரும் பேனியன் பொறுத்த வரைக்கும். எந்தெந்த செடி வந்து நம்ம டீஃபாலியேட் இந்த மாதிரி கம்ப்ளீட் டீஃபாலியேட் பண்ணக்கூடாது அப்படின்னா,
ஃபைக்கஸ் பெஞ்சமினா ஃபேமிலிஸு, நியூடா, இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் வந்து பண்ணக்கூடாது. அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதோட லீஃபோட திக்னஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். அதோட திக்னஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், சும்மா பேப்பர்ஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான வெரைட்டிஸை வந்து நீங்கள் பார்ஷியல் டீஃபாலியேஷன் தான் பண்ணணும். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு வேளை நம்ம கம்ப்ளீட் டீஃபாலியேஷன் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபுல்லாக இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இந்த பெஞ்சமினா ஃபேமிலிஸ் வந்து டீஃபாலியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த பிரான்ச்சஸ்லாம் வந்து டை ஆகிறதுக்கு ரொம்ப நிறைய சான்சஸ் இருக்குது. இது வரைக்கும் காஞ்சிரும், ஃபுல்லாக காஞ்சிரும். அப்புறம் இங்கேருந்து புது பிரான்ச்சஸ்லாம் வளரும். அந்த மாதிரி ஆயிடும். நம்ம இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணி இந்த பிரான்ச்சை வளர்த்து மறுபடியும் இது மாதிரி பண்ணும்போது டெட்டாக இருக்கலாம் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்ஷியல் டீஃபாலியேஷன், ஹாஃப் லீஃபாக கட் பண்ணி விட்டுருங்க. அந்த மாதிரி பண்ணுங்கள். ஃபைக்கஸில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட் டீஃபாலியேஷன் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நல்லா வளரும் பிரான்ச்சஸ் எல்லாம். பர்டிகுலர் வெரைட்டிஸை மட்டும்தான், இந்த தின் லீஃபாக இருக்கிற வெரைட்டிஸை மட்டும்தான் நம்ம வந்து பார்ஷியல் டீஃபாலியேஷன் பண்ணணும். பாதியான லீஃபை கட் பண்ணி அந்த மாதிரி பண்ணணும். இல்லைன்னா அங்கங்கே லீஃப் வந்து கட் பண்ணி விடலாம். அந்த மாதிரி பண்ணலாம். போகன்வில்லா, அப்புறம் வந்து ரைட்டியா ரிலிஜியோசா, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் டீஃபாலியேஷன் பண்ணலாம். அதெல்லாம் 100% வந்து உங்களுக்கு வந்து புது பட்டு ரேமிஃபிகேஷனாக நிறைய வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை பொறுத்தளவுக்கு ஒன்றும் ஆகாது. அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். போன்சை பொறுத்தளவுக்கு எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்க தான் வந்து உங்களுக்கு வந்து பழக ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்ம வந்து நிறைய நாலேஜ் அதிலிருந்து கற்றுக்க முடியும். ஸோ அதனால் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சர்ஸை நான் உடனடியாக உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.